அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்கவர்களே, காதிசியாவுடைய போர் நமக்கு தெரியும். அதனுடைய இறுதி நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதினாவுடைய அந்த வட்டாரத்தை விட்டு, அந்த மதினாவுடைய எல்லையை விட்டு வெளியே வருகின்றார்கள், போர் என்னவானது என்பதை அறிவதற்காக. அப்போது ஒரு வீரர் வேகம் வேகமாக வெற்றியை அறிவிப்பதற்காக ஓடி வருகின்றார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது வெற்றி பெற்று விட்டார்களா இல்லையா என்று. அப்போது கேட்கின்றார்கள், அந்த மனிதரை துரத்தி அவருடைய பின்பே ஓடிக்கொண்டு கேட்கின்றார்கள், என்ன ஆனது, வெற்றி பெற்று விட்டோமா என்பதாக கேட்கின்றார்கள். அதற்கு அந்த மனிதர் வெற்றி பெற்று விட்டோம் என்பதாக சொல்லி காட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிக சந்தோஷம், அழுகின்றார்கள், ஆனந்த கண்ணீர் விடுகின்றார்கள். பிறகு எப்பொழுது போர் ஆரம்பித்தது, எப்பொழுது போர் முடிந்தது என்று கேட்க அவரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்கின்றார்கள். அதனை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சத்தியத்தை எதிர்த்து அசத்தியவாதிகள் இவ்வளவு காலங்கள் இவ்வளவு நேரங்கள் தாக்குப்பிடிக்கின்றார்களா என்பதாக சொல்லி காட்ட, பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நானோ அல்லது என்னுடைய மக்களோ பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றோம். அதனால்தான் அசத்தியவாதிகள் சத்தியத்தை எதிர்த்து மிகவும் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டார்கள். அவர்களை வெற்றி கொள்வதற்கு அசத்தியத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமான நேரங்கள் எடுத்துக்கொண்டது என்பதாக சொல்லி காட்டினார்கள். அன்புமிக்கவர்களே, நாம் இன்றைக்கு ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலத்தில் அந்த சத்தியம் நம்ம இடத்தில் இருக்கின்றது. அசத்தியவாதிகள் அசத்தியத்தை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை வெற்றி கொள்வதற்கு மிகவும் கடினமான நிலையில் நாம் இருக்கின்றோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் அல்ல, நாம் தான். நாம் நம்முடைய செயல்பாடுகள் எவ்வாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிந்தித்தார்களோ அதனை போன்று சிந்தித்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்திருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஈமானுடைய உச்சத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெற்றி தாமதப்படுத்தப்பட்ட போது அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் பாவம் செய்திருப்பேன் அல்லது என்னுடைய மக்கள் பாவம் செய்திருப்பார்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். இன்றைக்கு நம்முடைய காலம் என்பது பாவத்தின் உச்சகட்டத்தில் இருக்கின்றோம். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய பாவங்களால் தான் இப்படிப்பட்ட விளைவுகள், மஸ்ஜிதுகள் உடைக்கப்படுகின்றன, வக்ஃப் சொத்துகள் பறிக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிகழ்வது நம்மால் தான் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பாவங்களை எல்லாம் நாம் விட்டால் மட்டும்தான் இப்படிப்பட்ட அசத்தியவாதிகளை எதிர்த்து அவர்களுக்கு எதிராக நம்மால் வெற்றி பெற முடியும். ஆக அன்புமிக்கவர்களே, பாவங்களை விட்டு தூய்மையான வாழ்வை வாழ்வோம். யார் யாரெல்லாம் நம்மை எதிர்க்கின்றார்களோ அப்போதுதான் அல்லாஹு தஆலா அவர்களை எதிர்த்து நமக்கு வெற்றியை தருவான். நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுடைய வெற்றியை பெறக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.